வணக்கம். ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 ஜூலை 27 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஆக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 15 வரைக்கும் 2.5 மாத காலம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்படி மழை இருக்கும்? அக்டோபர் 18 இருந்து ஜனவரி 10 வரை, அதாவது நவம்பர், டிசம்பர் மற்றும் அக்டோபர்ல ஒரு 12 நாள், அதுல ஒரு மொத்தம் ஒரு 80-90 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்னினோ வறட்சி என்கின்ற வார்த்தையை தயவு செய்து மனதை விட்டு எடுத்துருங்க. தயவு செய்து நாம மழை பெய்யும் சொல்லும் பொழுது ஒரு செய்தி தான் மழை பெய்யும் சொல்றோம். ஆனால் 100 செய்தி பெய்யாது வறட்சின்னு சிவப்பு வண்ணத்தை அமெரிக்க பக்கம் அடிச்சு சூப்பர் எல்னினோன்னு காட்டி அச்சப்படுத்துறாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுங்க. அமெரிக்க பக்கம் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில எல்னினோ இருக்கத்தான் போகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதாவது பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோ உருவாவதன் காரணமா மட்டுமே நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதியில வறட்சியை கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், எல்னினோவே உருவாகி இருந்தாலும் 2026 தென்மேற்கு பருவமழை எப்பொழுதுமே வழக்கமா ஆகஸ்ட்ல பெய்யும். இந்த வருடம் ஒரு 15 நாள் தீவிரம் என்பது தாமதம் அடையும். இறுதி கட்டத்தில் தென்மேற்கு பருவமழை வலுவடையும்னு சொல்லியிருக்கிறோம். இறுதி 2.5 மாதங்களுக்கு வலுவான தென்மேற்கு பருவமழை இருக்கும். அக்டோபர் 18 இருந்து ஜனவரி 10 வரை வடகிழக்கு பருவமழை வலிமையாக இருக்கும். இந்திய பெருங்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்கக்கடலோட தெற்கு பகுதி இதெல்லாம் வலிமையான வெப்ப உயர்வினாலும் வலிமையான நீரோட்டங்களாலும் பிணைக்கப்பட்டிருக்கிறது. தென்னரை கோளத்தில், அதாவது தெற்கு இந்திய பெருங்கடல்ல வெப்பம் உயர்ந்திருக்கிறது. ஆப்பிரிக்க கரையோரத்தில் வெப்பம் உயர்ந்திருக்கிறது. ஆக இவை எல்லாமே ஒட்டுமொத்தமாக வெப்ப உயர்வு. பசிபிக் பெருங்கடல்ல எல்னினோவே வந்தாலும், அது சூப்பர் எல்னினோவே அமைந்தாலும், எல்னினோ காலத்துல வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை இறுதி வலுவான தென்மேற்கு பருவமழையையும் ஆசியா பக்கத்துல நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆசியா பக்கம் வெப்பம் இன்னும் குறையல, ஏதோ வண்ணமிட்டு காட்டப்பட்டிருக்கிறது கணிப்பு அது. ஆனா இன்னும் வரைக்கும் அமெரிக்கா பக்க வெப்பத்தை விட ஆசியா பக்கம் தான் வெப்பம் அதிகமா இருக்கு. அங்க குறைந்த பரப்பில் வெப்பம் இருக்கு, ஆசியா பக்கத்துல கூடுதல் பரப்புல வெப்பம் இருக்கு. நிகழ்வெல்லாம் தாய்வானை கடந்து கொண்டிருக்கு. தாய்வானையும் சீனாவையும் கடக்குது. அடுத்தடுத்த நிகழ்வு சீனாவை கடக்கும், பிறகு சீனாவின் தெற்கு பகுதி ஹாங்காங்கை கடக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வியட்நாம், கம்போடியா உள்ளிட்ட நாடுகளை கடக்கும். நேரடியாக தென்சீன கடல், தாய்லாந்து வளைகுடா வழியாக மலேசியா மற்றும் தாய்லாந்து வழியாக வடகிழக்கு பருவமழை காலத்துல நிகழ்வுகள் வரும். வடகிழக்கு பருவமழை காலத்துல பசிபிக் பெருங்கடல் வெப்பம் குறைந்தாலும் தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா வெப்பம் நிகழ்வுகள் உருவாக்க சாதகமாக அமையும். வங்கக்கடல்ல சுமத்ரா தீவு மற்றும் அதனை ஒட்டியுள்ள நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்தே இருக்கும் என்பதனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகும். சிறு நிகழ்வும் வலுவான மழைப்பொழிவை தரும். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 18 தொடங்கி ஜனவரி 10 வரை சிறு நிகழ்வும் வலிமையான மழை தரும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். ஆகஸ்ட் பிறந்ததும் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தென்மேற்கு பருவமழையும் வலுவா இருக்கும், வெப்பசலன இடிமழை பொழிவும் வலுவா இருக்கும். வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் இலங்கை அதனை ஒட்டி உள்ள பகுதியில வளிமண்டல சுழற்சி உருவாகி ஆகஸ்ட் 1 முதல் 10 வரை வெப்பசலன இடிமழை பொழிவையும் காற்று சுழற்சியுடன் கூடிய வெப்பசலன மழைப்பொழிவையும் கொடுக்க போகிறது. தொடர்ந்து ஒரு ஆகஸ்ட் 10 15 வரை ஒரு இடைவெளி கொடுக்கணும்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். அந்த இடைவெளியும் உறுதி செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 15-16 தேதிகளிலிருந்து தீவிரமடையக்கூடிய வலுவான நிகழ்வின் மழை ஆகஸ்ட் இறுதியில கண்டிப்பாக அணைகளை நிரப்ப தொடங்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா, கர்நாடகாவின் அணைகளை நிரப்ப தொடங்கும். சில அணை முன்கூட்டிய கபினி முதல்ல நிரம்பும். அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்ட அணையும் KRS நிரம்பும் ஆகஸ்ட் இறுதியில. பிறகு பவானி சாகருக்கு தண்ணீர் வர தொடங்கும். மேட்டூருக்கு தண்ணீர் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து வர தொடங்கும். செப்டம்பரிலே மேட்டூர் 100 அடியை தாண்டி நிரம்புவதற்கு சாதகம். செப்டம்பர் முதல் 10 தேதிக்குள்ளேயே அது வாய்ப்பு அமைய இருக்கிறது. வாய்ப்பு சாதக அமைப்பை ஏற்படுத்த இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை, அதன் அணைகள், அதன் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நல்ல மழை ஆகஸ்ட் 1 10 வரை கொடுத்தாலும் ஆகஸ்ட் 15 வலுப்பெற போகிறது. ஆகஸ்ட் இறுதி 15 நாள், செப்டம்பர் 30 நாள், அக்டோபர்ல முன் 15 நாள் என்று
நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். ஆக குறைந்தபட்சம் ஒரு 40-45 நாள் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தென்மேற்கு பருவமழை அமைப்பு அமையும். அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இலங்கையை ஒட்டிய கடற்பகுதியில் அடுத்தடுத்து சிறு நிகழ்வும் உருவாகும். ஒரு சில வலுவான நிகழ்வும் வடகடலோரம் தெற்காந்திர பகுதியை நோக்கி பயணிக்கும். இறுதியில டிசம்பர் மாதத்துல இலங்கையை ஒட்டிய நிகழ்வுகள் வரும். ஜனவரியில இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா ஒட்டிய நிகழ்வுகள் வரும். இவை எல்லாமே அடுத்தடுத்த நிகழ்வுகள். சிறு நிகழ்வுகளும் வலிமையான மழை தரும், வலிமையான நிகழ்வும் ஒன்றென்று உருவாக வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அதிக மழைப்பொழிவால் கண்டிப்பாக சில மாவட்டங்களுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவையும் சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவையும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் கொடுக்கும் கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த ஆண்டு அப்படிதான் சொல்லியிருந்தோம். இலங்கைக்கு வந்தது தலையோட போய் தலைப்பாகையோட போயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுத்தது. சில உள் மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை கொடுத்தது தவிர தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது. ஆனால் பாதிப்பில்லாத மழைப்பொழிவை கொடுத்தது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூகுள் வரைபடத்தையே மாற்றி அமைத்தது. நிலச்சரிவு, உயிரிழப்பெல்லாம் கடுமையாக ஏற்படுத்தியது. இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை காலம் இலங்கைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டின் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வடகடலோரத்திற்கும் நல்ல மழை இருக்கு. சராசரி மழை நீலகிரி, கிருஷ்ணகிரிக்கும் இருக்கு. ஆகவே வடகிழக்கு பருவமழை அதிக மழை இருக்கு. இதனையும் நீங்கள் நம்பிக்கையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆக 2026 தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள். எல்னினோ என்றார்கள், வறட்சி என்றார்கள். ஆனால் தலைகீழாக மாறி வடகிழக்கு பருவமழை அதிகமாக பொழிகிறது, தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் அதிகமாக பொழிகிறது. நீண்ட கால வானிலை அறிக்கையில் கணிப்பில் எங்கோ தவறு இருக்கிறதோ என்று பேசு பொருளாக மாறும். கண்டிப்பாக மாறும். நாம எந்த தவறும் செய்யவில்லை. நீண்ட கால அறிக்கையிலையும் சரி, இப்போ சொல்ற அறிக்கையிலையும் ஒரே அறிக்கை தான். தயவு செய்து கவலைப்படாதீர். நல்ல மழை 2026. பின்மழை தென்மேற்கு பருவமழை என்றும் வடகிழக்கு பருவமழை சரியான நாளில் தொடங்கி பெய்யும் என்றும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே எப்பொழுதுமே நம்ம ஆகஸ்ட் தான் மழை பெய்யணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் தான் தொடங்கும். ஆகஸ்ட் இறுதியில வலுப்பெறும். செப்டம்பர், அக்டோபர் மிகவும் வலுப்பெற்று இருக்கும். வடகிழக்கு பருவமழை போலவே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை இருக்கும். ஆந்திர பிரதேசம் அருகே நிகழ்வுகள் வந்து தமிழ்நாட்டிற்கு காற்று சுழற்சியோடு இணைந்த தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் போது அது வடகிழக்கு பருவமழை போலவே தெரியும். ஆக செப்டம்பர் இறுதி, அக்டோபர் முன் 15 நாள்லாம் பெய்யக்கூடிய அந்த 30 நாள் மழை வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும். அப்படியே அது தலைகீழாக மாறி வடகிழக்கு பருவமழையாக மாறும் அக்டோபர் 18. ஆக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே. எல்னினோவால் அடுத்த ஆண்டு கோடையில் கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கலாம். ஆனால் கடல் வெப்பத்தை பொறுத்து தான் அடுத்த ஆண்டு பருவமழை இருக்கிறது. வரக்கூடிய ஜனவரி மாத பருவமழை வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பிறகு கடல் வெப்பம் எப்படி இருக்கிறது, தென்னரை கோள நிகழ்வு எப்படி இருக்கிறது எல்லாம் பார்த்த பிறகுதான் அடுத்த ஆண்டு கோடை மழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை எல்லாம் கூற முடியுமே தவிர. ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை கிடையாது. தாமத தென்மேற்கு பருவமழை, சேர்த்து பொழியும் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை அதிக வடகிழக்கு பருவமழை. 2026 கொஞ்சம் வெயில் கூடுதலாக 27 வெயில் கூடுதலாக இருந்தாலும் பருவமழையும் அதுவும் சிறப்பாக கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. எல்னினோ, சூப்பர் எல்னினோ அச்சத்தை போக்கி வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரக்கூடிய மழைப்பொழிவை, தென்மேற்கு பருவமழை இறுதி மழைப்பொழிவையும் வலுவான மழைப்பொழிவையும் வடகிழக்கு பருவமழையும் சேமிப்பதற்கு பண்ணை குட்டைகளை அமைப்போம். இருக்கும் பண்ணை குட்டைகளை அகலப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். இணைந்தே இருப்போம் அப்டேட்ஸுடன். நன்றி.